நேத்து நம்ம பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்த சந்தோஷத்திலேயே நம்ம நடிப்பு அரக்கைய மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நேத்து லைவ்லயே சில பேர் கேட்டிருந்தீங்க, இதான் ப்ரோ சாண்ட்ரா இந்த மாதிரி நடிக்கிறாங்க, ஆஸ்கார் அவார்ட் ரேஞ்சுக்கு நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அப்பயே நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வரக்கூடிய வாரங்கள் இதை விட கொடுமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லா ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு. ஒரு சைடில் பார்வதி கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தது ஓகே தான், அதுக்குன்னு சாண்ட்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அந்த அளவுக்கு விஜய் சேதுபதி அப்படி என்ன சப்போர்ட் பண்ணி தொலைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மேட்ரு அதாவது பார்வதி கமருதீன் ரெண்டு பேரும் ரெட் கார்டு கொடுத்தாங்களே, யாருக்காக கொடுத்தாங்க? சாண்ட்ராக்காக கொடுத்தாங்க. இதே விஷயம் இப்ப வேற யாராவது ஒருத்தரை தள்ளி விட்டு அவங்க கீழே விழுந்துரு, அப்போ வந்து விஜய் சேதுபதி இந்த ரெட் கார்டு கொடுத்துருப்பாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஸோ அதுக்கான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டாரு. ஏன் சாண்ட்ராக்கு மட்டும் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, ஏன்னா சாண்ட்ரா பிரச்சனோட பொண்டாட்டி, மச்சானோட பொண்டாட்டி, அதனால கூட கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த இடத்துல விஷயம் என்னன்னா, இங்க சாண்ட்ராவா சபரியான்றது மேட்டர் இல்ல, ஆப்போசிட்ல இருந்தது யாரு? பார்வதி கமருதீன்றது தான் விஷயம். ஸோ இவங்க ரெண்டு பேர் மேல ஏகப்பட்ட கேஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அவங்க கேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கொந்தளிச்சிட்டாங்க. ஐயே இதுக்கு மேல இந்த கழுசடிங்களை வீட்டுக்குள்ள வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு பக்கம் கொந்தளிச்சதுனால வேற வழி இல்ல, அவங்க கொடுத்துதான் ஆகணும். ஆனா அவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு மாறுறதுக்கு, இவ்வளவு தைரியமா மாறுறதுக்கு காரணம் யாருன்னா அதுவும் சேனல் தான், அதுவும் விஜய் சேதுபதி தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் இத்தனை நாள் என்ன பண்ணாங்க, வளர்த்து விட்டாங்க. இல்ல இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது பண்ணாலும் பரவாயில்ல, கண்டென்ட் தராங்க, ரெட் கார்டு இவங்களுக்கு கொடுக்க வேணாம், அட்லீஸ்ட் அதட்டவாத செய்யுங்கன்னா அது கூட பண்ண வேணாம், ஏன்னா இவங்களை வந்து அதட்டிட்டா இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டா கண்டென்ட் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா சோறு போட்டு நல்லா வளர்த்து நல்லா பார்த்தீங்கன்னா ரவுடிசம் பண்ண சொல்லியிருந்தானுங்க. அதுங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரவுடிசம் 18+ கண்டென்ட் இதெல்லாம் நல்லா அவங்களுக்கு என்ன தேவையோ அது நல்லா பண்ணிட்டு இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 90 நாள் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது கொடுத்துறாங்க. இதுக்கப்புறம் இந்த ரெண்டு பீஸும் வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்களே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க, எப்படி ரெண்டுத்தையும் வெளியெடுக்கிறது, ஏன்னா ஓட்டும் இருக்குது. சோ இதுங்களை வந்து அடிச்சு துரத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல பார்வதியும் கமருதீனும் லட்டு மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து வந்து கையில கொடுத்தாங்க. இந்தாங்க இதை வச்சு எங்களுக்கு ஆப்படிங்க, இதை வச்சு ஆப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்து வந்து கையில கொடுத்தோன்னு அந்த ஆப் எடுத்து சொருவாம இருப்பாங்க, அதான் சொருவி வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். சோ இந்த இடத்துல எல்லாருமே கேட்டது வந்து நடிப்பு அரக்கையை பத்தி கொஞ்சம் பேசணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ அதுக்காக தான் இந்த வீடியோல மெயினா பேச போறோம். இந்த விஷயத்துல என்னன்னா, சாண்ட்ரா மேல எல்லாருக்குமே பரிதாபம் வந்தது. ஐயோ என்னடா சாண்ட்ராக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வந்தது. நம்மளும் அதனால தான் போட்டு பார்வதியும் கமருதீனும் பொலன்னு போலணும், இந்த ரெண்டு பீடிங்களையும் அடிச்சு துரத்துங்கடா அப்படின்ற மாதிரி. ஆனா இப்போ என்ன மேட்டர்னா, சாண்ட்ரா ஓகே அன்னைக்கு வந்து கார்ல இருந்து கீழே விழுந்தாங்க, உங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்தது, இதெல்லாம் ஓகே. நேத்து என்ன அந்த அளவுக்கு ஆக்டிங்? ஆக்சுவலா நேத்து எபிசோட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே விஜய் சேதுபதி கேட்டாரு, எல்லாம் ஓகேவா சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. திருப்பி அவங்க சாரி கேட்க போகும்போது சாண்ட்ரா ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டாங்க பாத்தீங்களா, அங்கதான் எனக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆச்சு. ஏமா சாண்ட்ரா என்னமா இவ்வளோ கேவலமா நடிக்கிற? ஆக்சுவலா உன் மேல ஒரு பரிதாபம் வந்ததுல, அதனால தானே ரெட் கார்டு கொடுக்கணும்னு இவ்வளோ பேர் கொந்தளிச்சாங்க. இப்போ நீ நடிக்கிற நடிப்பை பார்த்து உன் மேல திருப்பி வெறுப்பு வர வச்சிராத, வெறுப்பு வந்துருச்சு ஆல்ரெடி. கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அது யோசிச்சு பார்க்க கடுப்பாகுது. சோ அந்த விஷயத்தை வந்து சாண்ட்ரா திருப்பி பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ இது வரக்கூடிய வாரங்கள் இந்த நடிப்பை வந்து கண்டினியூ பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ மற்ற கண்டஸ்டன்ட் இருக்காங்கல்ல, சோ அவங்களாம் எப்படி சாண்ட்ரா அப்ரோச் பண்ணுவாங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ சாண்ட்ரா வந்து இந்த வீக் ஃபுல்லாவே ஒரு பேனிக் அட்டாக் மோட்லயே இருப்பாங்க. மூஞ்சி எப்பவுமே பாத்தீங்கன்னா பயந்தா மாதிரியே இருக்கும். சேச்சி சாதாரண ஆள் இல்லைங்க, சேச்சி மலையாள பிக் பாஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கரைச்சு குடிச்சிட்டு தான் இங்க வந்திருக்கு. சோ அப்படின்னும் போது மூஞ்சி எப்பவுமே பயந்தா மாதிரியே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் வந்து ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சரில் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஃபுல்லாக இருக்க போறாங்க. ஸோ மற்ற கண்டஸ்டன்ட் சாண்ட்ரா கிட்ட போறதுக்கே கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து சாண்ட்ராக்கு நடந்தது அநியாயம். அந்த அநியாயத்துக்கு தான் நம்ம எல்லாருமே கேட்டோம், இந்த மாதிரி எப்படி கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாமல் இதுங்க ரெண்டு நடந்துக்குச்சு, ஸோ இதுங்களை அடிச்சு தோறது வந்து தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொன்னோம். அதுக்கான காரணம் அவங்க ரெண்டு பேரும் நடந்துகிட்ட விதம்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த ஒரு ரீசனால் தான் மக்கள் கொந்தளிச்சது. ரெட் கார்டு கொடுத்தது அப்படின்றத வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் அது சாண்ட்ரா, நெக்ஸ்ட் விஷயம் அங்கே நடந்தது ஒரு அநியாயம். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் ஒன்று சேர்ந்துருச்சு, அதனால பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான கண்டென்ட்டும் போதும். இதுக்கப்புறம் பார்வதியால் பெருசாக இந்த கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படாதுங்க, ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் வீக் இப்படி தான் போகுது. ஸோ அப்படின்னும் போது இதுக்கப்புறம் பார்வதி வச்சு அவங்க என்ன கண்டென்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு சண்டை டாஸ்க் இதில் ஒரு இது பண்ணுறது அது பண்ணுறது அதெல்லாம் இதுக்கப்புறம் வேணாம். ஸோ இப்பயே பார்வதி வெளியே அமிச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் டிசைட் பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஒரு பெரிய பங்கு இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவங்க வளர்றதுக்கு பெரிய பங்கு வந்து சேனலுக்கும் இருக்கு, விஜய் சேதுபதிக்கு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் தடுக்கணும்னு நினைச்சிருந்தா 4வது வாரத்திலே பார்த்தீங்கன்னா அதுக்கு தடுத்து அவங்கள ஒன்று மிரட்டி வச்சிருக்கலாம், இல்லையா அப்பயே ஆப்படிச்சு வெளியே அனுப்பியிருக்கலாம். ஸோ அவங்களோட தேவை முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஓகே 90 நாள் நம்ம வந்துட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்க. எனக்கு கடைசியில் இந்த பின்னாடி ஓடுதுல வீடியோ, இந்த பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்ல நின்று அந்த பிக் பாஸை பார்ப்பாங்களே, இந்த நீலாம்பரி வந்து படையப்பாவை பார்த்துட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அடுத்த ஜென்மத்திலேயே உன்னை விட மாட்டேன் பிக் பாஸ், வருவேன்
கண்டிப்பா வருவேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம நீ அனுப்புற, எவனுமே வரலன்னு வழி அனுப்புறதுக்கு வரேன்டா, அடுத்த வாரம் வரேன்டா, அடுத்த ஒரு ஜென்மத்தில் வரேன்டா. அவங்க ரியாக்ஷன் கொடுத்துட்டு போகும்போது எனக்கு ஃபுல்லா அதுதான் தோணிட்டு இருந்தது. எம்மா என்னம்மா ஒரு மாதிரி போகும்போது கூட வில்லத்தனமா பார்த்துட்டு போறியா மணின்னு அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் இருந்தது. எனிவேஸ் அதெல்லாம் இருக்கட்டும். இந்த இடத்துல சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அம்மா வந்து ஒருவேளை அப்பயுமே நடிச்சிருக்குமோ, அதாவது அப்போ கீழே கார்லேருந்து கீழே வந்து அப்போ கூட பேனிக் அட்டாக் இல்லையோ அது, ஸோ இந்த அம்மா வந்து சும்மாவே ட்ராமா பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம் பண்ணியிருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது சரியில்லை. ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு நடந்தது ஒரு அநியாயம். அவங்க வந்து நடிக்கிறாங்க இல்லை அதெல்லாம் வேணாம். ஆனால் அதுக்கப்புறம் நைட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கமுர்தினை பார்த்து பயந்து ஓடுறது, கத்துறது, பார்வதியை பார்த்து பயந்து ஓடினாங்க பார்த்தீங்களா. அதாவது அவங்க வந்து அந்த எப்படி சொல்றது போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அப்புறம் வந்தாங்க பாத்தீங்கன்னா, வந்துட்டு படுத்துட்டு இருந்தாங்க. இவன் காலங்காத்தால கமுர்தீன் சாப்பிடலான்னு சொல்லிட்டு போனா அவனை பார்த்து ஓடுனாங்க, பார்வதியை பார்த்து ஓடுனாங்க. இதெல்லாம் வந்து பக்கா டிராமா. நான் நேத்தே அதை சொல்லிட்டேன், இதெல்லாம் பக்கா டிராமா. இது பேனிக் அட்டாக் கூட கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ராவோட அப்படி சொல்ற நேச்சுரல் கேரக்டர். அது வந்து அதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு இரிட்டேட் ஆச்சு. என்னடா இவ்வளவு கேவலமா நடி, அதாவது மக்கள் என்ன அவ்வளோ முட்டாளா சாண்ட்ரா? உனக்கு நடந்த அநியாயத்துக்கு தான் கூட நிக்கிறாங்க, நீ பண்ற டிராமாக்கெல்லாம் கூட நிக்க முடியாது. ஸோ இங்க வந்து பார்வதி கமுர்தீன் பண்ணது அழிச்சாட்டியும் அவங்க பண்ணது வந்து ரொம்ப அயோக்கியத்தனம். அதனால அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு துரத்தணும்னு தான் சொன்னாங்க தவிர, நீ வந்து இன்னும் ஐயோ சாண்ட்ரா இன்னும் பேனிக்ல இருக்காங்க, அவங்க இன்னும் பயத்துல இருக்காங்க அப்படின்ற எண்ணம் யாருக்கும் இல்ல. நடிப்பு அரக்கிடா அப்படின்ற நேம் தான் இப்போ வரைக்கும் எடுத்திருக்கீங்க. அரக்க வெளியே போயிட்டாரு, அரக்கி உள்ள இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் சாண்ட்ரா கொஞ்சமா தயவு செஞ்சு குறைங்க, பார்க்க படு கேவலமா இருக்கு. விஜய் சேதுபதி சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஆனா இப்படி மட்டும் கொடுக்காதீங்க. என்ன விஷயம்னா அவங்க வந்து நேத்து நடிச்சது அப்படமா தெரிஞ்சு போச்சு ஷோல. அவர் வந்து கேட்கறாரு இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றும் பேனிக் அட்டாக் ஒன்றும் அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்களா இல்லையா, இல்லை ஷோ விட்டு வெளியே வந்துடுறீங்களா, ஓகேவா இல்லை வெளியே வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான் போது, அப்போ ஏன் சார் இவ்வளோ அப்படியே பூசி மொழுகிறீங்க? அப்போ கேளுங்க சாண்ட்ரா, இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பார்க்க நல்லா இல்லை, ஒரு மாதிரி நடிக்கிறது பச்சை சொல்லுங்களேன், சொல்லி தான் தொலைங்களேன். ஓவராக நடிக்கிறது தெரியுதுல்ல, இப்போ நீங்கள் சொல்லாமல் போயிட்டீங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக எப்படி நடிப்பாங்க, நடிச்சு தொலைவாங்க, அதை பார்க்குற சக்தி எங்ககிட்ட இல்லை. ஸோ தயவு செஞ்சு சண்டே எபிசோடு ஆல்ரெடி ஷூட் முடிச்சிருப்பீங்க, நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. விஷயம் என்னன்னா எதுக்கு அதை சொல்லி தொலைய மாட்டாரு? அவ்வளோ என்ன சப்போர்ட் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு, என்ன அவ்வளோ என்ன ஒரு மாதிரி பூசி மொழுகிறாரு, கூஜா தூக்குறாரு, எனக்கு ஒன்றும் புரியலையே. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ப்ரெஷர் வந்திருக்கும், மச்சான் எனக்கு தூக்கியே ஆகணும், அந்த ரெண்டு பேர் வெளியே வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் வந்திருக்கும். அதெல்லாம் பண்ணியிருக்காரு. இன்னொன்று அவர் பண்ணது தப்பும் கிடையாது, நம்மளும் எதிர்பார்த்தது அதுதான். கொண்டாட்டமே நேற்று அதனால தான் ரெண்டு பேர் வெளியே அனுப்பிச்சது தான் கொண்டாட்டம். அதில் கமுர்தீன்லாம் ஃபீல் பண்ணதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் இருந்தாலுமே இங்கே வந்து சாண்ட்ராவோட நடிப்பை விஜய் சேதுபதி கொஸ்டின் பண்ணணுங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறாங்க அப்படின்றது சொல்லணும். ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா நடிச்சு எல்லாரும் நம்புவாங்க, அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா நல்லா இல்லை. ஆல்ரெடி ஒரு வாரம் ஃபுல்லா அவங்க அந்த டோர் கிட்ட உட்காந்து நடிச்சது வந்து பார்க்க சகிக்கல. திருப்பி எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஃபுல்லா அந்த ஒரு பயத்துல நான் வந்து பேனிக் அட்டாக்ல இருக்கேன், அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பயம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை ஓட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நடிப்பு அறைக்கு திருப்பி அவங்களோட ஜோனுக்குள்ள வராங்க, ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்க போறாங்களோ இந்த வாரம் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். Bye bye.